ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புறா கூண்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா காலையிலேயே போய்ட்டு பலகை எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் மணி 5 ஆகிடுச்சு. அது வரைக்கும் அவுட்ரு மட்டும்தான் அடிச்சிருக்கோம். ஃபுல்லாக முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிகிற அளவு நீங்கள் அடிச்சு பார்ப்போம். இனி ஏதாவது கடந்து அடிச்சது கடந்து போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பச்சை கலரு கூண்டு மட்டும் ஒன்றும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு. ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைய டேவில் பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 2வது நாள் போயிட்டு ஃபுல்லாக பலகையாக பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. 2வது நாள் ஒர்க் ஆரம்பம். பின்னாடி ஒரு சப்போர்ட்டுக்காக அது அதிகமாக இருந்தது. பின்னாடி ஒரு சப்போர்ட்டுக்காக பசங்களை போய் விடும்போது பேக் சைடில் மட்டும் எடுத்துருக்கோம். ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை வலையை விட ஆரம்பிச்சாச்சு. ஆணி பிடிக்க பாட்டில் மூடி எடுத்து கட்டி வாசல் மாதிரி பயன்படுத்திக்கணும். இல்லை சொல்ல இல்லை 2வது மணிக்கு விட்டு போடா, அதெல்லாம் இன்னொரு சுற்று ரிப்பீட்டு கொண்டு வந்து இங்கேருந்து அடிக்கிறானில மாற்றில அடிக்கணும். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா புறா கூண்டோட கதவுக்காக திறந்து மூடுற மாதிரி. அதுக்காக திறந்து மூடுற மாதிரி உள்ளது 2 வாங்கி மேலேயும் கீழே அடிச்சுட்டு 2 கார்னர்லேயும் அடித்து டபுள் டோராக வச்சு திறக்கிற மாதிரி. இப்போ வந்து 2 ஜன்னலுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த குச்சியில் வந்து ஆணி அடிக்க முடியலன்றதுக்காக டேக் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதிகமாக டேக் இருக்கிறதுனால கொஞ்சம் டேக் யூஸ் பண்ணி 2 கதவு இதில் பச்சை வலையை விட்டு சுற்றுற மாதிரி. அந்த இது அதை வச்சு பாரு, அந்த பக்கம் ஏதாவது கட்டு விடுவோம். கரெக்டாக அப்படி வச்சு வைக்கணும். ஏதாவது இதுயா இந்த இது அந்த பக்கம் லாக் பண்ண மாதிரி கீழே வச்சுருக்கீங்க. இது இதில் வச்சு டேக் அடிச்சிட்டோம்னாக்கா சோளம் போது சேர்ந்து அப்படின்ற இது ஒதுக்கிப்பா
கரெக்டாக வரதான்னு பார்க்கணும். இல்லாட்டி போனாக்கா அப்புறம் மாத்திரை செட்டிங்க இல்லை உள்ள சேர்க்கலாண்ணா. இதை மட்டும் இதில் வச்சு போட்டு டேக் அடிச்சுப்போம். இந்த லென்த்தை கட்டி விட்டுலாம் அடிச்சுக்கிறோம். இப்படியே வரிசையை போட்டோம்னா இன்னும் நல்லது. ஸ்ட்ராங்கா நிற்கும். அந்த இதை எடுத்துட்டு இதில் வச்சிட்டோமா பண்ணலாம். இது கீழே இல்லை இல்லை அரிசி வேணாம். அது எப்படி அதை என்ன உள்ள வச்சிருக்கீங்களே அத இல்ல வச்சுக்கலாம். எப்படி இருட்டா இருக்கு. இப்படியே இப்ப வெளிச்சமா இருக்கு. இப்படி வச்சுனா கரெக்டா போயிடும். இந்த பொசிஷன்ல வச்சுனா கரெக்டா போயிடும். அப்படி உட்காந்துக்கும். இப்படிதான் வைக்கணும். இப்படிதான் வைக்கணும். இல்லன்னா இன்னொன்னு பண்ணுவாங்க. இது இருக்குல்ல இல்ல அதான் சொல்றேன். இப்படி வச்சுனா கரெக்டா போடுங்க. அதை வச்சு மேலே இப்படி சென்டர்ல அப்படி வச்சு உட்காந்துருச்சு பாருங்க. அப்படியே இதோட டேக் வச்சு அடிச்சு அப்ப எல்லாத்தையும் வரிசை டேக் போட நம்ம நறுக்கி ஜாயின் போடுது. எங்க இது இவ்வளவு தூரம் அதை வச்சுக்கலாம். அப்ப இதோட வச்சு டேக் போட்டுருவோமா? பெரிய டேக் எடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது நாள் நைட்டு 7 மணி ஆகிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கே ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரேம் மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து அந்த பச்சை கலர் வலை மட்டும் விடணும். வலையை விட்டுட்டு அதோட சேர்த்து அடிச்சிட்டோம்னா இது முடிஞ்சிடும். அழகா ரோலை வச்சா எடுத்துட்டு போயிடுச்சு சிவமாமா. கேட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா அப்படியே அந்த ஃப்ரேம் வச்சு தட்ட வேண்டியதான். கட்டணும். தட்டிட்டா வேலை முடிஞ்சிச்சுமா? சாரி, கட்டிட்டா வேலை முடிஞ்சிருமா? ஓ, அது வேற இருக்கா? என்ன இங்க ஒரு ஆள் இன்னும் அப்படியே பண்ணிட்டே இருக்குது. இதே வச்சு கட்டிக்கலாமா இல்ல செட்டிங்க பாத்துறோம். அப்புறம் நறுக்கி எரிக்கி எல்லாத்தையும் நறுக்கிட்டு முடிச்சாச்சு. இதான் 2த்துக்கும் கேட்டாமாமா. செங்குத்து வாக்கிலே வைக்கிற கிராஸா வைக்கிறியா? தட்டி 90% ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கூண்டோட வச்சு சைடில் திறந்து மூடுற மாதிரி செட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த ஒயரை வச்சுட்டு கொண்டாந்து இதில் ஒரு சுற்று அப்படி சுற்றி ஆப்போசிட்டில் போய் அந்த ஆணியில் போய் ஒரு சுற்றிட்டு அவ்வளோதான். வேலை முடிஞ்சு கேட் லாக் ஆகிடுச்சு. இன்னும் எங்கே வருது? அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வீட்டுல இருக்க இதை நம்ம திறக்கணும்னா அதான் இன்னொரு கரண்ட் விட்டு எடுத்துட்டு அது கேரியர் சொல்லிருக்கா ஒயர் சொல்லுதுனாக்கா ஒயரை கரெக்டாக வச்சு சொல்லி விட்றா அப்படின்னா அப்படின்னா அதான் 2வது நாளும் இருட்டி போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இன்னும் பேலன்ஸ் வந்து மேலே படுதா மட்டும் தான் போடணும். ஏன்னா மழை சாரல் ஏதாவது வரும்னு அதை மட்டும் நாளைக்கு தான் போடணும். ஓகே, பார்ப்போம் நாளைக்கு. 3வது நாள் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா படுதா சுற்றி போட்டாச்சு. இதில் பேலன்ஸ் என்னன்னா சுற்றி டேப் மட்டும் அடிக்கணும். ஏன்னா எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா முன் சைடு நம்ம அப்படியே சுருட்டி வச்சுக்கலாம். மழை பெஞ்சதுன்னா உள்ளே தண்ணி போகக்கூடாதுன்றதுக்காக இது. பேக் சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஓகே, ஃபுல்லாக முடிச்சுட்டு சொல்கிறோம். அவ்வளோதான் கூண்டு ரெடி. வேலை பார்க்க போகிறான்னு மழை கிழமை பெஞ்சீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு ஏன் உடச்சி போமா கண்ணாடியா
ஓகே மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா புறா கூண்டு செஞ்சு முடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா இதுதான் நியூ மெத்தட். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 இருக்குது. ஓகே, 12 இது இருக்குது. கீழே ஒரு ஸ்டாண்டு. ஒரு சில புறாக்களை திறந்து கூடாதுனாக்கா இந்த அந்த இந்த 3 குண்டியை லாக் பண்ணிக்கலாம் தனியாக. அவ்வளோதான். இதை லாக் பண்ணிட்டு இதை மட்டும் திறந்து விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரத்தில் தான் பண்ணியிருக்கோம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினது. ஒரு அதிகபட்சம் இது ஒரு 300 ரூபா தான் ஃபுல்லாக எல்லாமே சேர்த்து. இது ஒரு 300 ரூபா. டோட்டலாக 1000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. அடுத்து இந்த கம்பி வலை ஒரு 500 ரூபா, 800. இந்த படுதா ஒரு 200 ரூபா. அவ்வளோதான். இந்த படுதா பார்த்தீங்கன்னா கருப்பு படுதா தான், டபுள் லேயரில் விட்டுருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் ஏன்னா மழையில் நனையக்கூடாதுன்றதுக்காக, மழை வெயில் ஹீட்டை மட்டும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும். பரவாயில்ல, வேறு வழி இல்லாததுக்காக இதை இப்படி எடுத்துருக்கோம். புறா உள்ளே விட்டு மழை பெஞ்சதுன்னா எடுத்து கீழே விட்டுடலாம். இதை நம்ம கொஞ்சம் ஹைட்டில் வைக்கிறதுனால கீழே கொஞ்சம் தொங்கும், பிரச்சனை இல்லை. அதுதான். இது கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கிறதுனால கீழே தொங்கினா மழை இல்லாத டைமில் எடுத்து மடித்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த கூண்டு வந்து 1000 ரூபாக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஒரு அறையில் 2 போட்டால் பழைய கூண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பழசு. ஆல்ரெடி இதுக்குள்ளே ஒரு ஜோடி இருக்குது. இது ஒரு ஜோடி, இன்னொரு ஜோடி வெளியில் நிற்கிது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஓய் உள்ளே ஒரு குஞ்சு முட்டை விட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு. இது வந்து பழைய கூண்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா நியூ கூண்டு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.